மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சங்கரன்கோவில் நகராட்சியில் நேற்றைய தினம் தலைவி உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தாமதமான போது அவர் ஆணையரோடு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார். விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் உமா மகேஸ்வரி தலைவியாக செயல்பட்டு வந்தார். அவர் மீது திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நேற்று நடைபெற்ற போது 11 மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற வேண்டும் என்ற கோர்ட் உத்தரவிட்டிருந்த நிலையில் 11:30 மணி வரை நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏன் தொடங்கவில்லை என கூறி உமா மகேஸ்வரி நகராட்சி ஆணையரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் இன்று காலை அவர் அதாவது அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி நகராட்சி ஆணையர் பொறுப்பு நாகராஜ் சங்கரன்கோவில் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஒரு பரபரப்பான ஒரு நிலை காணப்படுகிறது கௌதமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.